Which one of the following is likely bond angles of sulfur tetrafluoride molecule? ஸோ சல்ஃபர் டெட்ராஃப்ளூரைட் ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் தெரியணும். அப்புறம் தானே நம்ம இந்த பாண்ட் ஆங்கிள் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹைப்ரிடைசேஷன் நம்மளுக்கு தெரியணும். அதுக்கப்புறமா லோன் பேர் நம்பர் தெரியணும். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸி வே ஹைப்ரிடைசேஷன் அண்ட் லோன் பேர். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், எல்லா வேலன்ஸ் எலக்ட்ரானையும் ஆடப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரானை ஆடப் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸோ சல்ஃபருக்குள்ள வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 6, ரைட்டா? ஆக்சிஜன் சல்ஃபர் அப்படி தானே இருக்கும். ஆக்சிஜனுக்குள்ள வேலன்ஸ் எலக்ட்ரான் 6, அப்போ சல்ஃபருக்குள்ள வேலன்ஸ் எலக்ட்ரானும் 6 அப்படி தானே. தென் ஃப்ளூரின்குள்ள வேலன்ஸ் எலக்ட்ரான் 7, ரைட்? ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஆக்சிஜனுக்கு 2s2 2p 4, ஃப்ளூரினுக்கு 2s2 2p 5. ஸோ இதுதான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் அப்படி தானே. அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதுதான் வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான்ஸ், ரைட்? ஸோ இதில் வந்து எத்தனை ஃப்ளூரின் இருக்குது? 4 ஃப்ளூரின். ஸோ 7 4s are 28. இப்போ உங்களுக்கு மிச்சம் என்ன கிடைக்கும்? 14 34 கிடைக்கும் அப்படி தானே. ஸோ இப்படி நீங்கள் வந்து ஜஸ்ட் எல்லா வேலன்ஸ் எலக்ட்ரானையும் ஃபஸ்ட்டு ஆடப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போது இந்த ஆடப் பண்ண வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 8 இருந்துச்சு அப்படின்னா டிவைடட் பை 8, ஓகே? பட் லெஸ் தேன் 8 இருந்துச்சுன்னா டிவைடட் பை 2, ஓகே? இது ஒன்று தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு ட்ரிக் மாதிரி. ஓகே, இந்த கிடைச்ச வேல்யூ கிரேட்டர் தேன் 8 டிவைடட் பை 8 ஆர் லெஸ் தேன் 8 டிவைடட் பை 2, ஓகே? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 8 வருஷத்துனா டிவைட் பண்ணோம். 8 4s are 32. அப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் ஒரு 2 கிடைக்கும். அகைன் இந்த 2 வந்து என்னது? லெஸ் தேன் 8. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணோம். அன்டில் 0 நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும், ஓகே? ஸோ 2 இஸ் லெஸ் தேன் 8. ஸோ இதுதான் ஃபாலோ பண்ணோம். ஸோ 2 1 is 2. ஸோ 0. இப்போ எத்தனை கோஷியன்ட் இருக்குது? 4 ஒரு கோஷியன்ட், 1 ஒரு கோஷியன்ட். 4 + 1 உங்களுக்கு என்னது? 5. 5னா என்னது? sp3d ஹைப்ரிடைசேஷன் அப்படி தானே. ஸோ sp3dனா பேசிக்லி trigonal bipyramidal, right? Bipyramidal. ஸோ இந்த trigonal bipyramidal வந்து ஜாமெட்ரி. பட் தென் இதில் வந்து லோன் பேர் இருக்கும், ஓகே? ஸோ எப்படி லோன் பேர் கண்டுபிடிக்கும்? இந்த செகண்ட் கோஷியன்ட் இருக்குல்ல, இந்த செகண்ட் கோஷியன்ட், இந்த 1, அது வந்து செகண்ட் டைம் கிடச்ச கோஷியன்ட்னா அதுதான் நம்பர் ஆஃப் லோன் பேர், ஓகே? ஸோ நம்மளுக்கு வந்து sp3d. ஸோ பேசிக்கலாக sp3d எப்படி இருக்கும்னா ட்ரையாகோனல் பைபிரமிடல். ஏன் அப்படி சொல்கிறோம் அது அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது அப்படி தானே. ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது, அப்புறம் மேலே ஒரு பிரமிட் இருக்குது, கீழே ஒரு பிரமிட் இருக்குது. அதனால தான் இதுக்கு பேர் வந்து ட்ரையாகோனல் பைபிரமிடல், ஓகே? ஸோ இதில் வந்து ஒன் ஆஃப் த பொசிஷன் இஸ் ஆக்குபைட் பை என்னது? லோன் பேர். ஸோ கன்சிடர் நம்ம வந்து எந்த பொசிஷனை ஆக்குபை பண்ணிக்கலாம் லோன் பேரை வச்சு? இந்த பொசிஷனை லோன் பேரை வச்சு ஆக்குபை பண்ணிக்கலாமா? ஸோ அந்த இடத்துல நான் லோன் பேர் போட்டுட்டேன். ஸோ நீட்டாக வரையன்னா நீங்கள் வந்து இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பொசிஷனை நான் லோன் பேரை வச்சு ஆக்குபை பண்ணிட்டேன். இதோட ஷேப் என்னது? சீஸா. அப்படி தான் நான் சீஸா மாதிரி தானே இருக்குது, பார்க்க எப்படி இருக்குது. இதில் எல்லோரும் உட்காந்து விளையாடுவாங்கள்ல, ஸோ சீஸா மாதிரி இருக்குது. ஸோ ஜாமெட்ரி வந்து ட்ரைகோனல் பைபிரமிடல் தான், பட் தென் ஷேப் வந்து என்னது? சீஸா. ஹைப்ரிடைசேஷன் வந்து sp3d. இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் மெயினாக இங்கே தேவைப்படல, ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படி தானே. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரைகோனல் பைபிரமிடலில் என்ன ஆங்கிள்லாம் இருக்கும்னா, ஃபஸ்ட்டு வந்து 90 டிகிரி இருக்கும். ஸோ 90 டிகிரி எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ மேலே இது இருக்குல்ல, ஸோ மேலே ஒரு கார்ட்போர்ட் மாதிரி நினச்சிக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளை ஒரு கார்ட்போர்ட் மாதிரி நினச்சிக்கோங்க. அந்த கார்ட்போர்டுக்கு மேலே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. ஸோ அந்த மேலே உள்ளதும் கீழே உள்ளதும் 90 டிகிரி ஆங்கிளில் தானே இருக்கும். ஐ மீன் இந்த கார்ட்போர்டும் மேலே உள்ளதும் 90 டிகிரி ஆங்கிளில் தானே இருக்கும். ஸோ மேலே வந்து ஒரு 3 90 டிகிரி வரும், ஓகே? இது வந்து மேலே உள்ளதுக்கும் அந்த கார்ட்போர்டுக்கும், அதே இது கீழே உள்ளதுக்கும் அந்த கார்ட்போர்டுக்கும் அகெயின் ஒரு 3 90 டிகிரி வரும். மொத்தம் 6 90 டிகிரி இருக்கும். ஏன்னா 3 லைன் இருக்குல்ல. ஏன் 3 3ன்னு சொல்கிறேன் அப்படின்னா 3 90 டிகிரி மீன்ஸ் பிகாஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கார்ட்போர்ட் இஸ் மேட் அப் ஆஃப் 3 ends, ரைட்? ஸோ ஒவ்வொன்றுத்துக்கூடயும் ஒவ்வொரு 90 டிகிரி. அடுத்து இன்னொரு ஆங்கிள் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர்
லைக் ஒரு ட்ரையாங்கிள் ஸ்ட்ரக்சரில் உள்ள ஆங்கிள் வந்து 120 டிகிரி. ஸோ சி ஸோ 120 டிகிரி இருக்கும். நம்ம ஜென்ரலாக எடுத்தோன்னா அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிறதுனால இதில் வந்து ஈச் ஹேவ் 120 டிகிரி. ஸோ இது ஒரு ஆங்கிள். ஓகே, 120 டிகிரி எத்தனை இருக்குது? 3 இருக்கும். ஓகே, அப்புறம் 180 டிகிரியும் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அப்புறம் மேலே ஒன்று இருக்குல்ல. ஸோ மேலேருந்து கீழே இது ஒரு 180 டிகிரி தானே, அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு 180 டிகிரி இருக்கும். ஸோ 180 டிகிரி எத்தனை? 1. ஸோ இது எல்லாமே ஆங்கிள் தான். இப்போ இது எல்லாமே நார்மலாக உள்ள ட்ரைகோனல் பைபிரமிடலில் இருக்கும். பட் தென் இது வந்து நார்மல் கிடையாதுல்ல. இதில் என்னது இருக்குது? ஒரு லோன் பேரும் கூட இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா லைட்டாக ரிப்பல்ஷன்ஸ் நடக்கும். ஓகே, ஸோ லோன் பேர், இது லோன் பேர், அண்ட் இது வந்து என்னது? பாண்ட் பேர், ரைட்? பாண்டில் உள்ள எலக்ட்ரான்ஸ் பாண்ட் பேர். ஸோ இது ரெண்டும் ரிப்பல் பண்ணிக்கும். இந்த சைடும் சரி, இந்த சைடும் சரி, ரிப்பல் பண்ணிக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ திங்க் அபவுட் இட். நீங்கள் வந்து அந்த ரிப்பல் நடந்துச்சுன்னா, ரிப்பல்ஷன் நடந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி இருந்தது லைட்டாக இப்போ வந்து லைட்டாக உள்ளே போயிட்டு பெண்ட் ஆகி இப்படி இருக்கும்ல. பிகாஸ் லோன் பேர் வந்து அதை தள்ளி விட்டுட்டு, உள்ளே லைட்டாக தள்ளி விட்டுட்டு, அப்படி தானே. அப்போ எல்லா பாண்ட் ஆங்கிளும் கொஞ்சம் கம்மியாகும் தானே. இப்போ 90 டிகிரி இருந்துச்சு ஃபஸ்ட்டு, 90 டிகிரி இருந்தது, ஒரு 89க்கு கம்மியாகும் தானே. ஏன்னா இப்போ பாருங்கள், அது ஸ்ட்ரெயிட் லைனே இல்லை, பிகாஸ் உள்ளே தள்ளிடுச்சு, கொஞ்சம் 89 டிகிரி கம்மியாகும் தானே. அதே இதுதான் கன்சிடர் நீங்கள் இதுதான் சென்டர்னு வச்சுக்கோங்க, சென்டர் சல்ஃபர். ஓகே, சென்டர் சல்ஃபர் அண்ட் இதுதான் ஃப்ளூரின். ஓகே, இந்த லோன் பேர் தள்ளி விட்டுச்சு, ஸ்ட்ரெயிட்டாக இருந்ததை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு, அதனால் இங்கே வந்து இப்போ ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த 90 டிகிரி வந்து கொஞ்சம் கம்மியாகி 89 டிகிரி கிட்ட வந்துடும். ஓகே, பிகாஸ் பாண்ட் ஆங்கிள் இஸ் டிக்ரீசிங். அதே இது நம்மளுக்கு அந்த ட்ரையாங்கிள் இதில் வந்து ஆக்சுவலி என்ன பாண்ட் ஆங்கிள் இருக்கணும்? இந்த பர்டிகுலர் பொசிஷனில், ஐ மீன் நான் இப்போ இந்த கலர் வச்சு காமிக்கிறேன். இதில் வந்து ஆக்சுவலி என்ன இருக்கணும்? 120 இருக்கணும். அதுவும் கம்மியாகும்ல, பிகாஸ் எல்லாம் தள்ளி தள்ளி உள்ளே வருது. அதுவும் கம்மியாகி இப்போ 117 ஆயிரும். இது மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஆக்சுவல் வேல்யூ இதில் மேட்டர் கிடையாது. எப்படி கம்மி ஆகுமா கூடி இருக்குமா அது தெரிஞ்சாலே போதும். 90 டிகிரியோட கம்மியாக இருக்கும். ஏன்னா இது வந்து தள்ளி விட்டுட்டு, இந்த ரெண்டையுமே உள்ளே தள்ளிட்டு. ஓகே, இங்கேயுமே 120 விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகி கொஞ்சம் இப்படி ஆயிருக்கும், ரைட்டா? ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நீங்கள் பாருங்கள், கம்மியாக இருக்குது, அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சாலே போதும். ஓகே, தேங்க்யூ.